வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். தொடர்ந்து நிறைய பேர் இல்லை எடப்பாடி பழனிசாமியெல்லாம் முதல்வர் வேட்பாளராக கூட அமித்ஷா அறிவிக்கலைன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நேற்று நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக இபிஎஸ் தான் முதல்வர்னு சொல்லிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. என்ன கணக்கு? வரக்கூடிய நாட்களில் பிரச்சாரத்தை வேகப்படுத்தணும், 2 பேரும் இணைந்து பணியாற்றணும், ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் இணைந்து பணியாற்றணும். இப்படியே போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மேற்கு மண்டலம். மேற்கு மண்டலத்தில் சமீபத்தில் ஒரு 3 ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி எடுத்திருக்காரு, இவங்க தரப்புல வேலுமணி எடுத்திருக்காரு, உளவுத்துறை. எல்லா ரிப்போர்ட்லேயுமே மேற்கு மண்டலத்தில் போன தடவை மாதிரி திமுகவும் அதிமுக 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் குறையுங்கிறாங்க. ஏன்னா விஜய் ஃபேக்டர். செப்டம்பரில் விஜய் இறங்கும் போது கொங்கு மண்டலத்தில் சேதாரம் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்கள் இறங்கும் போது இருக்கிற வேகம் தேர்தல் வரை இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது எப்பயுமே வந்த உடனே அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். விஜய்க்கு ஆதரவு இருக்குது, மறுக்கலை. ஆனால் என்ன சிக்கல் வரும்னா, இந்த ஆதரவை தேர்தல் வரைக்கும் அவரால் கொண்டு போக முடியுமா? நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க ஆதரவு குறையும்னு. இப்போ விளம்பரம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, போஸ்ட் அடிக்கிறது எல்லாத்துலேயுமே திமுக அதிமுக மட்டும் இருக்கும். அதேமாதிரி பிரச்சாரம் பார்த்திங்கன்னா, விஜய் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் போனால் திமுகவில் பல இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் தான் அங்கே ஸ்டார் கேம்பெயின். அவர் போனால் தான் இப்போ விஜய் ஒரு உசிலம்படியில் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு செய்தி வரும். இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அங்கே பிரச்சாரம் பண்ணார், நடிகை விந்தியா அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க, கௌதமி அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க, அப்போ வேலுமணி அங்கே பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு பல ஏரியாவில். அப்புறம் மோடி அமித்ஷா வந்ததுன்னா, உங்களுக்கு மோடி அமித்ஷாலாம் வந்தாங்கன்னா ஒட்டு மொத்த எப்படி சொல்கிறது, இந்திய ஊடகங்களே அதை கவர் பண்ணுவாங்க. போலீஸு கீலீஸுன்னு பார்த்தா அது ப்ரோட்டோக்கால் நிறைய விஷயம் கவனம் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொன்று, அவங்க சில விஷயங்கள் அறிவிப்பு கொடுக்க முடியும். இப்போ மோடியோ அமித்ஷாவோ அடுத்து இபிஎஸ் வந்தாருன்னா இந்த அளவுக்கு பண்ணுவார், இந்த அளவுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் சொல்ல முடியாது. மோடி நினச்சாருன்னா இப்படியே சொல்லுவார். அடுத்து எடப்பாடி வந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இத்தனாயிரம் கோடி உடனே சாங்ஷன் பண்ணணும் கூட சொல்லுவாங்க அவங்க. அப்போ மக்கள் என்னங்க திமுக நிதி வரலங்கிறாங்க, தான் சாங்ஷன் பண்ணுறாங்கிறாங்களே அப்படின்னு கூட போக தோணும். ஆனால் என்ன விஷயம்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சால் தான் இப்போ இவங்கெல்லாம் முடிவெடுக்க முடியும். இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிக வெற்றி. ஏன்னா உண்மையிலே தற்காலிக வெற்றி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம சொன்னோம், ஜெயிச்சுட்டு இருக்கார். எப்படி? கரெக்டாக நேற்று கோயில் மேட்ரை போட்டார். ஏன்னா கோயில் மேட்ரை போடுறாரு, திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. திமுக ஏன் ரியாக்ட் பண்ணுறீங்க? ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சொல்கிறாரு, இல்லை படிக்கிறத தடை பண்ணுறாரு எடப்பாடின்னு. எப்பயுமேங்க நீங்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி எதிராளி அதுக்குள்ளே கொண்டு வரணும். உங்கள் நெரேட்டிவ் என்ன? பிஜேபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய கட்சி இல்லை. நிதியை கடந்த காலத்தில் தரல. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஆமாம் நிதி எங்களுக்கு தரலன்னு சொல்லியிருந்தார். இதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணலன்னார். இதையெல்லாம் மேற்கோள் காட்டி ஸ்டாலின் பேசி எடப்பாடிகிட்டேருந்து வார்த்தையை வாங்கணும். கரெக்டுங்களா? பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பொறுமையாக நான் சொல்கிறேன், இங்கே ஒரு வீடியோ பாருங்கள், அப்படி வீடியோவே காட்டலாம். அதில் எடப்பாடி சொல்கிறார், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல. ரைட், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலங்கிறீங்க. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கிறீங்க. ஏன் இந்த இரட்டை வேடம் அப்படின்னு அவரை பதில் சொல்ல வைக்கணும். எடப்பாடி உஷாராக என்ன பண்ணிட்டாரு, உங்களை பதில் சொல்ல வச்சிட்டார். கோயில் மேட்ரு ஆரம்பித்தார், நீங்கள் டபக்குன்னு போய் விழுந்துட்டீங்க, அவர் வீழ்ச்ச வடையில் விழுந்துட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பல முரண்பாடுகள் பண்ணியிருக்காரு. ஆமாம், முரண்பாடு பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்ம அப்படியே ஆதரிக்கணும்னு இல்லை, எல்லாத்திலையும் தப்பும் உண்டு ரைட்டும் உண்டு. நம்ம பார்வையில் நம்ம தப்புன்னு இருக்கோம், அவர் ரைட்டுங்கிறாரு. இப்போ என்னுடைய கோணத்தை நான் சொல்கிறேன். சில பேருக்கு தப்பாக கூட தெரியலாம், சில பேருக்கு சரியாக கூட தெரியலாம். ஒன்றும் வேணாம். திருபுவனம் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் போகிறாரு, திமுக போகல. முதலமைச்சரோ ஸ்டாலினோ போயிருக்கணும், போகல. முதலமைச்சரோ உதயநிதியோ போயிருக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி போயிருக்கணும், போயிருந்தால் பெரிய நியூஸ். ஏன் எடப்பாடி அவர்கள் போகல? இப்போ சாத்தான்குளம் மேட்டரை திமுக எப்படி மெட்டீரியல் ஆக்கிச்சு. ஒரு 2 பேர் இறந்ததை வச்சு அவங்க ஆட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவாது லீகல், இது இல்லீகலான அவங்க பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி போயிருந்தால் அது பெரிய செய்தி, பெரிய நியூஸ் ஆகியிருக்கணும். நீங்கள் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருந்தால் மட்டும் போதாது, அதுவும் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் போலங்கிறத நமக்கு இன்னும் புரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றில் ஜெயிச்சிட்டார். எப்படி? அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் போய் அவர் ரொம்ப தெளிவாக இப்போ என்ன முடிவு பண்ணுறாரு, பிஜேபியும் அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய வேகத்தோட வருமானு தெரியல, அப்படி வருது. வேறு எந்த கட்சி வரும்? பெரிய கட்சி என்ன?
தேமுதிக திமுக பேசி தேமுதிகவே நீங்கள் ஏடிஎம்கே கூட போனாலும் எடப்பாடி ரொம்ப நம்புறது என்னென்னா திமுகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை விஜய் கையில் எடுத்தாலும் நமக்கு தான் அது ஆதரவாக இருக்கும். ஏன் வெகுஜன மக்கள் தேர்தல் நெருங்க திமுகவை வீழ்த்தணும் வேண்டும் என்றால் அதிமுக தான் சரியான அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்கன்னு உண்மையிலே நம்புகிறார். ஏன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது 32-34% வந்துச்சு 2004லாம். அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு 30-32 இருக்கும். ஆனால் போன தடவை படிப்படியாக குறைஞ்சி போன தடவை வெறும் 19. அப்போ எங்கே இருந்த வாக்கு வங்கி எங்கே வந்துருக்குது? எடப்பாடிக்கும் தெரியும் அவர் ஜெயலலிதா அம்மா இல்லை, எம்ஜிஆர் இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த நம்பிக்கையில் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரே நம்பிக்கை தான். விஜயே நாளைக்கு களத்தில் திமுகவை பற்றி விமர்சித்தாலும் அந்த வாக்குகள் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி எந்த பக்கம் காத்தடிக்குன்னே சொல்ல முடியாது. திமுகவோட எதிர்ப்பாக்கள் யாருக்கு போகும்? ஏன்னா மக்கள் கன்வின்ஸ் ஆகணும். திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்குன்னு கன்வின்ஸ் ஆனால் விஜய்க்கு போடுவாங்க. எடப்பாடிக்கு இருக்குன்னு நம்பினா எடப்பாடிக்கு தான் போடுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதற்கான முயற்சியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு ஒரு அனுகூலம் இருந்தாலும் எடப்பாடிக்கும் அனுகூலம் நிறைய இருக்கிறது. எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போதைக்கு தற்காலிக வெற்றி என்னப்பா எல்லாரும் அமித்ஷா என்னை இப்போ முதலமைச்சர் எடப்பாடி இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள். கரெக்டாக நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. அதை விட தாண்டி ஒரு பக்கம் கிளைக்கழக செயலாளர் நகர எல்லாத்திட்டையும் போய் பேசுங்க. பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட இலக்கியம் தான். உங்கள் ஊரில் எல்லாத்திலையும் போய் பேசுங்க. தெருமுனை கூட்டங்கள்னாலும் நீங்கள் அதிமுகவை கூப்பிடுங்க. அதிமுக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளோட இலக்கு 2029 2026 இல்லைன்னு அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி 30க்குள்ளே முடிப்பதற்கான வேலைகளை சூப்பராக பண்ணிட்டாருன்னு தான் நமக்கு தோணுது. மறுபடியும் சொல்கிறோம், இவங்க சொன்ன 70-80 அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு உள்ளுக்குள்ளே பிஜேபிக்காரங்களே ஒத்துக்குவாங்க. 70-80 முதல்ல ஆள் இருக்காங்கிறது சந்தேகம். அண்ணாமலை அப்போ சொல்லிட்டு இருந்தார் 70-80 அவரே முதலமைச்சர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஆளுங்க. நிதர்சன விஷயம் என்னென்னா பிஜேபிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதத்துக்கு தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்லிக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ தனிச்சு ஜெயிக்கிற அளவுக்காவது இருக்கணும் இல்லை, அதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார். வெற்றி பெறுவாரா தோற்று பெறுவாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கார். இப்போ நேற்றெல்லாம் அவர் போகிறதுக்கு கூட்டம் ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற இமேஜ் மக்கள்கிட்ட வந்திருக்குது. இது போதுமானா இது போதாது. ஆனால் வரக்கூடிய காலங்களில் நல்லா பண்ணுவோங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய தேர்தல் எப்படி போகும்னு திசையே சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படி தான் போகுது. ஆனாலும் இது தொங்கு சட்டசபையாக போகுமா இல்லையாங்கிறதெல்லாம் விஜய் வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். சண்முகம் அவர்கள் சொன்னதான் நம்ம சொல்கிறோம். விஜய் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருன்னு தெரில, அவர் எங்கேருந்து பணம் வரும்னு தெரில. இவ்வளோ விஷயங்கள் அவருக்கும் சவால்கள் இருக்கிறது. திமுக உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பிரச்சனை, மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போய் தான் இருக்காங்க. வேறு வழி இல்லை, பிரிஞ்சு போனால் திமுக சான்ஸ் கிடைக்குன்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.